ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் அன்பே டயானா. அதாவது இந்த படத்தில் வந்து பெரம்பூரில் உள்ள அந்த ரயில்வே தண்டவாளத்தெல்லாம் காமிக்கும் போதெல்லாம் அந்த பழனி பாரதி அண்ணனோட கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை ரோஜா நான், நீ ரயிலில் வருகிறாயா இல்லை நடந்து வருகிறாயா அப்படின்னு ஒரு முடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முழுக்க முழுக்க காதல் ரசம் சிந்தக்கூடிய ஒரு கதை. ஏன் இந்த கவிதையை நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஒரு கவிதை சொல்லிப்பாங்க ரயில்வே தண்டவாளத்தில் வச்சு. உடனே எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. படத்துடைய கதை வந்து ரொம்ப நம்ம சிம்பிளான கதை தான். நம்மையும் வழக்கம் போல ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். பெரம்பூர்ல இருக்கிற ஒரு பையன், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தொகுதியான பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். அம்மா வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். எப்படின்னா தெலுங்குவங்க, தன் ஜாதியில தான் பொண்ணு பார்க்கணும், ஜாதியில தான் பையனுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப துடியா ஜாதி வெறி பிடித்தவர். அவருடைய கணவர் வந்து சேத்தன். இவருடைய பையன் தான் நம்ம ஹீரோ பாரி இளவழகன். இவருக்கு என்னன்னா ஒரு 8 வருஷமா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணான ரம்யா ரங்கநாதனை வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கே மாட்டாங்க, லவ் பண்றங்க மாதிரி சொல்லியிருக்கே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல வேண்டாம், அந்த பொண்ணு ஆங்கிலோ இந்தியன், நம்ம அம்மா வேற ஜாதி வெறி பிடிச்சு ஆடுற ஒரு ஆளு, அதனால அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது, நம்ம வேண்டாம் அப்படின்ற முடிவை அவர் எடுத்துறாரு. அப்படி எடுக்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணு லவ் சொல்லுது, நான் அவனை லவ் பண்றேன்ட்டு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற இடத்துல வந்து கதை வந்து இந்த கதை வந்து போகுதுல வர கண்டினியூ பண்ணாரா, அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாரா அப்படின்றது அந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. பாரி இளவழகன் நம்ம போட்டுக்கிட்ட சட்டைக்கு, அதாவது நம்ம என்ன சட்டை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டையை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சட்டையை போட்டுன்னு ஓரளவு எங்கெங்கெல்லாம் நல்லா என்கேஜ் பண்ண முடிவு பண்றாரு. குறிப்பாக கிளைமேக்ஸ்ல அவருடைய கொஞ்ச நேரத்துடைய நடிப்பு ஃபிளாஸ்டா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அடுத்து ரம்யா ரங்கநாதன் அவருடைய நடிப்பும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய முகபாவங்கள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய டைலாக் டெலிவரி எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. அவங்க ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது ஒரு அடிஷனல் தகவல். இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க படத்துல, அவர் தான் நம்ம சேத்தன். அட்டா மனிதர் அந்த மிஷினை மாட்டிக்கிட்டு பேசும்போது வேற யாராவது திட்டும் போது மிஷினை கலட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற ஒவ்வொரு இடமும் அட்டகாசமா இருந்துச்சு. காமெடி பண்ணும்போதும் சரி, எமோஷனலா பேசும்போதும் சரி, கோவமா இருக்கும்போதும் சரி, பையனை ஈஸியா டீஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப அழகான ஒரு அப்பாவா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு அப்பாவா நடிக்கல வாழ்ந்திருக்காரு. அடுத்து ரோஜா. ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தெலுங்கு அவங்களுடைய மதர் டங் தெலுங்குக்கு, அதனால அவங்க ரொம்ப ஃப்ளூவெண்டாக அதை பேசினாங்க. அவங்களுடைய அந்த மேனரிசங்கள், அவங்க கடைசியில் நான் ஏன் ஜாதி வெறியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம், பிற கடைசியில் ஒரு இடத்துல அதை உணர்ந்து அவங்க திருந்தக்கூடிய ஒரு இடம், இப்படி எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. இதர நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கோபியா இருக்கட்டும், வேற சின்ன சின்ன கேரக்டரில் வரக்கூடிய எல்லாருமே, குறிப்பாக அவங்களுடைய பேரண்ட்ஸ், யார் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய நடிப்பு எல்லாருமே ஒரு இயல்பு தன்மையோடு இருந்தாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம்னா சினிமாட்டோகிராஃபி தான். அதாவது ஒரு தெருவு வந்து நம்ம பெரம்பூர்ல விஜய் கூட இவ்வளவு இடத்தெல்லாம் போய் பார்த்தாரான்னு தெரியல, ஆனா அந்த கேமராமேன் பெரம்பூர்ல இருக்க இந்த இடுக்கெல்லாம் பார்த்து நம்மளுக்கு படம் பிடிச்சி காட்டுறாரு. ஆனா நம்ம பெரம்பூரா இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாத இடங்கள்லாம் விஷுவல்ல கேப்சர் பண்ணி சூப்பரா நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்திருக்காரு. அருமையான சினிமாட்டோகிராஃபி. செல்லி காலிஸ்டோருடைய பேரு சூப்பர். அடுத்து பரத் சங்கரோட இசையும் இந்த படத்துக்கு ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு இசையை கொடுத்திருக்காரு. அநேகமா இயக்குனர் பாரி இளவழகன் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் கூட. அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட உட்கார்ந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு எந்த இடத்துல எந்த மியூசிக் வேணும், எந்த இடத்துல சைலண்ட் வேணும், இந்த பாட்டு என்ன டோன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து மியூசிக் உரிச்சு எடுத்து வேலை வாங்கியிருக்காரு. அது ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எடிட்டர் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் படத்தை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிருக்கலாம். ஒரு சில இடத்துல எமோஷனல் கொஞ்சம் அங்கங்க மாறுறத கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுது. மற்றபடி கடைசியில் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்துட்டு என்ன படம் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தோணும்போது செகண்ட் ஹாப்ல 2-3 மொமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க படத்தில். குறிப்பாக இந்த டீம் ஒரு விஷயத்தில் இதில் தெளிவாக இருந்திருக்காங்கன்னா, கிளைமேக்ஸ் தான் படத்தை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் பயங்கரமாக ரைட்டிங், ஆக்டிங் எல்லாத்துலேயும், மேக்கிங் எல்லாத்துலேயும் பயங்கரமாக ஒர்க் பண்ணி அந்த கிளைமேக்ஸை ஃபாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து வெளியில் வரும்போது ஒரு ஃபுல் நல்ல படம் பார்த்து திருப்தியோடு வெளியில் வருவீங்க. நம்பி போங்க. இந்த அன்பே டயானா உங்களை ஏமாற்ற மாட்டாள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.